எந்த குலத்தை சார்ந்தவன் தெரியுமா? நான் ஆடு வைக்கும் இடையார் கூட ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையர் குலத்திலே பிறந்தவன் நான். ஆடு மாடு மேய்க்கும் இடையர் குலம், குட்டி மேய்க்கும் இடையர் குலம் கோபாலன் என் பெயர். இப்படி கண்ணனாக இந்த யுகத்திலே பிறந்திருக்கிறேன். யுகங்கிறது 4. திரேதாயுகம், கிரீதாயுகம், துபாபாரதம் என்னும் கலியுகம். அந்த கலியுகத்திலே 4 யுகத்திலே ருக்கு வேதம், யசுர் வேதம், அதர்ம வேதம், சாம வேதம் 4 வேதங்களை கொண்டு சுருளி 33 கோடி தேவர்களுக்கும் 48,000 ரிஷிமார்கள், எண்ணர், என்புருடர், சித்தகாந்தர், கபோதரர், அஷ்டதிக்கப்பாளர்கள், தேவர்களுக்கெல்லாம் கற்கண்ட தெய்வங்கள் 3. சிவன், விஷ்ணு, பிரம்மா. அதிலே பிரமனுக்கு என்ன வேலை? இந்த உலகத்தில் எறும்பு முதல் யானை வரை அத்தனை உயிர்களையும் பறக்கும் வகை, தாவும் வகை, நடக்கும் வகை, ஓடும் வகை, குதிக்கும் வகை, இப்படி சொல்லக்கூடிய அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய வேலை யாருக்கு? இந்த கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் வெளியாக ஒரு தாமரை கொடி, அதிலே பிறந்தவன் சதுர்முகம் படைத்த பிரமன். அந்த பிரமனுக்கு இந்த உலகத்தில் பிண்டத்தை பிடிக்கும் வேலை. கருவே உருவாகி உருவமே ஒரு சரணமானால் அதற்கு உயிரை படைக்கக்கூடிய வேலை பிரம்மக்கடவுளுக்கு. உன்னானப்பட்ட என் அருமை மைத்துனர் மகா, அதாவது சிவபெருமானுக்கு என்ன வேலை? படி அளக்கக்கூடிய வேலை. படி அளக்கும் பொறுப்பு பரமனுக்கு. மகாவிஷ்ணுவாக எனக்கு என்ன வேலை? என்ன வேலை சாமி? நல்லவனாக இருந்தால் காற்றுவை காற்று, பிறகு அடிக்கக்கூடிய வேலை 2 வேலை எனக்கு. நல்லவனாக இருந்தால் நல்வழி காட்டு. உன்னை போல் ஒரு அயோக்கியனாக இருந்தான். என்ன பார்த்தா அயோக்கிய மாதிரியே தெரியுது. என்ன பார்த்தா பால் பச்சை புள்ளைன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன போய் அயோக்கியன்னு கடவுளை சொல்லலாம். வீட்டுக்கு ராமகிரி பாட்டு போகணும் கோமாளி நேரத்தில் கிளம்புன்னு சொன்னதுக்கு குடிக்கிறக்க இங்க சம்பாரி பிடி வரைக்கும் அடி உதப்பட்டு காசு கொண்டு போய் பிராந்தி கடை கவர்மெண்ட் கப்பம் கட்டிட்டு நான் கட்டின யாருக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க சொல்லுங்க. ஐயோ பிறந்ததுல இருந்தே இப்படியா இல்ல பாதியில இப்படி ஆயிட்டு? இல்லைங்க, பாதியில இருந்து இப்படி ஆனந்தா சொத்த பொருள் கூட சரி. அடிக்கடி எனக்கு நெருக்கடி செய்கிறாயே, என்ன வஸ்தமாக எரித்து விடுவேன் உன்னை. வேண்டாம் சாமி, பொசுங்கி விடுவேன். சாமி, அதாவது தசவதாரம் 10 அவதாரம் என்று சொன்னேன். அதிலே முதல் யுகமாகிய திரேதா என்ற யுகத்துல இந்த மாயவன் பெருமாளுக்கு 6 அவதாரம். என்னென்ன அவதாரம்? முதல் அவதாரம் மச்சம் என்ற மீன் அவதாரம். இரண்டாவது கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் தான் 2வது. மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். 4வது நரசிம்ம அவதாரம். 5வது வாமன அவதாரம். 6வது பரசுராமருடைய அவதாரம். இப்படி முதல் யுகத்திலே 6 அவதாரம். இரண்டாவது பிறந்தது கிரேதா யுகம். இதுல எத்தனை அவதாரங்கள்? இப்படி முதல் யுகத்திலே 6 அவதாரம் முடிந்தது. இரண்டாவது கிரேதா என்ற யுகம். அந்த யுகத்திலே எனக்கு ஒரே ஒரு அவதாரம். என்ன அவதாரம்? 7வது ராமச்சந்திரமூர்த்தி ராமனுடைய அவதாரம். ராம அவதாரம். அந்த ஒரு அவதாரம் எடுத்து ஒரு யுகத்தை முடித்தேன். ஒரு அவதாரத்தில் ஒரு யுகமே முடிஞ்சது. மூன்றாவது பிறந்தது துபா பாரதம் என்னும் மகாபாரத யுகம். இந்த மகாபாரத யுகத்திலே எனக்கு 2 அவதாரம். என்னென்ன அவதாரங்கள்? 8வது பலராமருடைய அவதாரம். 9வது கிருஷ்ணன் கண்ணன் அவதாரம். இந்த அவதாரம் இந்த கண்ணன் அவதாரத்துல நான் எந்த மாசத்துல பிறந்தேன், யாரை அழித்து யாரை காக்க நான் தெரிஞ்சேன் தெரியுமா? மகாவிஷ்ணு பிறந்த மாசம் என் தாயுடன் தான் பிறந்தேன். தாய் மாமனை கொல்ல தாய் மாமன்
காத்து